அனைவருக்கும் வணக்கம். அகத்தீசா அஞ்சனா யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது உச்சாரண் விதியாங். 2 எழுத்து, 3 எழுத்து, 4 எழுத்து இதெல்லாம் எப்படி உச்சரிக்கணுங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு வகுப்பில் நாம் பார்க்குறது அனுஸ்வார். அனுஸ்வார்னா என்ன அர்த்தம்? ஒரு எழுத்து மேலே ஒரு புள்ளி இருந்தால் அந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அனுஸ்வார். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்குறோம். முதல் எழுத்து என்னது? பா. மேலே ஒரு புள்ளி இருக்குது. ரெண்டாவது தா. அடுத்த எழுத்து ரா. இப்போ எப்படி உச்சரிக்கணும் அந்த புள்ளியை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டாவது எழுத்து என்னது? தா. ரெண்டாவது எழுத்து என்னது? தா. இப்போ இது தாவரிசை. தாவரிசையில் இருக்கிற கடைசி எழுத்து என்னது? நா. நா மேலே புள்ளி வச்சா என்னது? இன். அப்போ இதை எப்படி உச்சரிக்கணும்? ப இன் த இர் பந்தர் அப்படின்னு உச்சரிக்கணும். புரிஞ்சிங்களா? இப்போ இன்னொரு கதை நடத்துகிறேன். பா இருக்குது, மேலே ஒரு புள்ளி இருக்குது, தா இருக்குது, ரா இருக்குது. இப்போ இந்த பா மேலே இருக்கிற புள்ளியை பான்னு உச்சரிச்சிட்டோம், அதை தானு உச்சரிச்சிட்டோம், அதை ரான்னு உச்சரிச்சிட்டோம். அந்த புள்ளி இருக்குல்லப்பா, அந்த புள்ளியை நம்ம எப்படிப்பா உச்சரிக்கணும் அப்படிங்கிறோம். அதுக்கு என்ன பார்க்கணும்னா ரெண்டாவது எழுத்தை போய் பார்க்கணும். ரெண்டாவது எழுத்து என்னது? தா. தாவரிசையில் கடைசி எழுத்து என்னது? நா. நா மேலே புள்ளி வச்சா என்னது? இன். இப்போ இது மேலே புள்ளி வச்சிடுறோம். ப இன் த இர். அந்த புள்ளியை எப்படி வாசிக்கிறோம்? இன்னுன்னு வாசிக்கிறோம். ஏன்னா தாவரிசையில் கடைசி எழுத்துன்னா நான் மேலே புள்ளி வச்சா இன். ப இன் த இர் பந்தர். பந்தர்னா குரங்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ப மேலே புள்ளி இருக்குது, டி த ஜி. இப்போ அந்த பா மேலே இருக்கிற புள்ளியை எப்படி உச்சரிக்கணும்னு பார்க்கணும். ரெண்டாவது எழுத்தை போய் பார்க்கணும். இது டாவரிசை. டாவரிசையில் கடைசி எழுத்து என்னது? நா. 3 சுழி நா. 3 சுழி நா. அப்போ அந்த நா மேலே புள்ளி வச்சா இன். அப்போ இந்த புள்ளியை எப்படி உச்சரிக்கணும்? இன்னுன்னு உச்சரிக்கணும். ப இன் டி இத் ஜி. பண்டிட் ஜி. நெடிலுக்கு முன்னால் இருக்கிற எழுத்தை புள்ளி வச்ச எழுத்தா உச்சரிக்கணும். அப்போ ப அந்த புள்ளியை இன் டி இத் ஜி. பண்டிட் ஜி. பண்டிட் ஜினா மேதை. அடுத்த எக்ஸாம்பிள் போகலாமா? வா மேலே புள்ளி, த நா. இப்போ மேலே புள்ளியை எப்படி உச்சரிக்கணுங்க பார்க்க போகிறோம். தாவரிசை. தாவரிசையில் கடைசி எழுத்து இன்னுன்னு வாசிக்கணும். அப்போ இதை எப்படி வாசிக்கணும்? வ இன் த நா. வந்தனா. வந்தனானா ப்ரேயர். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ச மேலே புள்ளி, க இர். காவரிசையில் கடைசி எழுத்து என்னது? ஞ. அப்போ இதை புள்ளி வச்சா இங்கு. ச இங்க இர் சங்கர். இப்போ நம்ம பார்த்தது என்னது? அனுஸ்வார். ஒரு எழுத்து மேலே புள்ளி இருந்தால் அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத எங்கள் அகத்தீசா அஞ்சனா யூடியூப் சேனல் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளது. 2 எழுத்து எழுத்துக்கள், 3 எழுத்து எழுத்துக்கள், 4 எழுத்து எழுத்துக்கள் வரிசையில் அனுஸ்வார் வந்தால் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத இன்றைய வகுப்பில் பார்த்துருக்குறோம். அடுத்த வகுப்பில் நாம் உங்களை சந்திக்கின்றோம். எங்களுடைய அகத்தீசா அஞ்சனா யூடியூப் சேனல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா எங்கள் சேனலை நிறையா பேர் பார்க்குறீங்க, நிறையா பேர் லைக் பண்ணுறீங்க, நிறையா பேர் ஷேர் பண்ணுறீங்க. எங்களுடைய கல்வி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது அகத்தீசா அஞ்சனா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம், தன்யவாத்.